In the previous video, we have seen what is meant by adjectives and adverbs. இப்போ இந்த 5 sentences உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா எது adjective எது adverbன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். Let us discuss the answers now. அருண் is thirsty. இப்போது இங்கே அருண் அப்படிங்கிறது ஒரு noun, is அப்படிங்கிறது ஒரு auxiliary verb. இப்போ thirsty அப்படிங்கிறது என்ன? thirsty அப்படின்னா it is indicating how Arun is. Arun எப்படி இருக்கான் அப்படிங்கிறத சொல்லுது. It is not describing the action he performs. So thirsty அப்படிங்கிறது ஒரு adjective. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தே பெர்ஃபார்ம்ட் கிரேஸ்ஃபுல்லி. இப்போ கிரேஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அவங்க நல்லா கிரேஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா ஆடினாங்க, இப்போ பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ த ஆக்ஷன் தே பெர்ஃபார்ம்ட கிரேஸ்ஃபுல்லிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எல்வாயில் முடிஞ்சாலே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு வந்து அது அட்வர்பாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அன் அட்வர்ப். பிரீத்தி இஸ் அ குட் சிங்கர். ஸோ இந்த சிங்கரை மாடிஃபை பண்ணி வருது குட். அப்போது ஆப்வியஸாக இட் இஸ் அன் adjective. We arrived late. We have a late breakfast. இப்போ இங்கே லேட்டுங்கிறது the action they performed. arrivedங்கிறத மாடிஃபை பண்ண லேட்டாக வந்தாங்க, தாமதமாக வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இட் இஸ் மாடிஃபைங் த verb, so it is an adverb, and this late is indicating that they had a late breakfast. தாமதமாக அவங்களுக்கு சாப்பாடு கிடைத்தது. ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை இண்டிகேட் பண்ணி வரனால it is an adjective. So I hope you have understood adjective and adverb very well. If not, please comment below your doubts. Okay, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ப்ரிப்போசிஷன்ஸ். அதாவது பொசிஷன்ஸை இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நேம்லே தெரியுதுல, ப்ரீபொசிஷன்ஸ். Words that tell us about the time, place, direction or movement of a person or an object. அதாவது ஒரு பர்சனையோ இல்லை அந்த ஆப்ஜெக்டை பற்றின டைமையோ பிளேஸையோ இல்லை அதனுடைய டைரக்ஷனையோ இல்லை அதை மூமெண்ட் ஆகிட்டுருக்குன்னா அதனோட மூமெண்ட் பற்றின விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தைகளை தான் நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த புக் இஸ் ஆன் த டேபிள். ஸோ இப்போது ஆன் அப்படிங்கிறது அந்த டேபிளுக்கு மேலே இந்த புக் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது. ஆன் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் த பார்க். அப்போ பார்க்கை நோக்கி அவன் போயிட்டுருக்கான். ஸோ இன் திஸ் டேரக்ஷன், இப்போ பார்க் இங்கே இருக்குது அப்படின்னா அவன் இங்கே இருக்கான்னா ஹீ இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த பார்க். ஸோ இந்த டுவர்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த டேரக்ஷனை இண்டிகேட் பண்ணுது. மை பேரண்ட்ஸ் ரிட்டர்ன்ட் at 5 o'clock. என்னோடய பேரண்ட்ஸ் 5 o'clock வந்தாங்க அப்படிங்கிறது டைமை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டைம், பிளேஸ், பொசிஷன், டைரக்ஷன், மூமெண்ட் இதெல்லாம் சொல்லுது அப்படின்னா அதை தான் நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரிப்போசிஷன்ஸ்லேயே ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ், ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம், ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். எந்தெந்த ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். at, on, in இந்த 3 வேர்ட்ஸும் பிளேஸை இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், at எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பர்டிகுலர் பாயிண்ட் ஆர் ஸ்மால் பிளேஸ். அதாவது இப்போ ஒரு நவுனை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்டில் இருக்குது இல்லை ஒரு சின்ன இடத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்ம at சொல்லலாம். இன் எங்கே சொல்லுவோம் அப்படின்னா பிக்கர் ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸ், ஒன்று பெரிய இடமா இருக்கணும் இல்லை ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்க்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னா நம்ம அங்கே இன் யூஸ் பண்ணலாம். ஆன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்ஃபேஸ்க்கு மேலாக இருந்தது அப்படின்னா அங்கே ஆன் யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ இஸ் at the Nehru Stadium in Chennai. She is standing on the stage to receive her award. இப்போ பாருங்கள், at அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டு, நம்ம வந்து ஒரு சின்ன இடம். அப்போ நேரு ஸ்டேடியம்ங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டு. இன் சென்னைங்கிறது அந்த சென்னைக்குள்ளே. ஸோ இட் இஸ் அ பிக்கர் பிளேஸ். சென்னை அப்படிங்கிறது ஒரு பெரிய இடம். அங்கே நேரு ஸ்டேடியமில் இருந்தா அப்படிங்கிற பொழுது at யூஸ் பண்ணுவோம். நேரு ஸ்டேடியம்க்கு இன் சென்னை. ஷீ இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த ஸ்டேஜ். அப்போ ஸ்டேஜ் மேலே நின்றுட்டு இருந்தா அப்படிங்கிறதுனால இங்கே ஆன் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் at, in, on. இப்போ பாருங்கள், பிட்வீன் அண்ட் அமாங் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு
ஃபைண்ட் த எரர் ஸ்பாட்டிங்லேயே நிறையா இந்த பிட்வீன் அண்ட் அமாங் யூஸ் பண்ணி வரும். இப்போ பிட்வீன் அப்படின்னா 2 பர்சன்ஸோ 2 திங்ஸை மட்டும் பற்றி பேசும் பொழுது நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். அமாங் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா when 3 or more persons things are used. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். I am sitting between ரீட்டா அண்ட் சீதா. அப்போது நான் ரீட்டாக்கும் சீதாக்கும் நடுவில் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். ஸோ இங்கே 2 பர்சன்ஸ் தான் இன்வால்வ் ஆகுறாங்க, அதனால நம்ம நடுவில் அப்படின்னு சொல்லிட்டோம், பிட்வீன் யூஸ் பண்ணிட்டோம். பிரியா வாஸ் ஒன் அமௌங் த க்ரௌட் அப்படின்னா அந்த க்ரௌடில் பிரியாவும் ஒரு ஆல் அப்படின்னு சொல்கிறதுல இங்கே க்ரௌடே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மோர் தேன் 2 பர்சன்ஸ் அப்படிங்கிறனால அமாங் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் பிட்வீன் அண்ட் அமாங். 2 பர்சன்ஸ் மட்டும் நம்ம இண்டிகேட் பண்ணி வந்துச்சுன்னா பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். 3 or more persons 2 பர்சன்ஸ்க்கு மேலே இருந்தது அப்படின்னா அங்கே அமாங் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், above, over, below, under மோஸ்ட் கன்ஃபியூசிங் ப்ரிப்போசிஷன்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். பட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ above-னாலும் மேலே, ஓவர்னாலும் மேலே அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். அதே மாதிரி பிலோனா கீழே, அண்டர்னாலும் கீழே அப்படிங்கிற மீனிங்கில் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். பட் நவ் see ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், above அப்படின்னா டேரெக்டாக கீழே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐம் சாரி, மேலே இருக்கணும், டேரெக்டாக மேலே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓவர் அப்படின்னா டேரெக்டாக இதுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். above அப்படின்னா அதாவது அதனோட ஹைட் மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு, ஆனால் டேரெக்டாக இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ பாருங்கள், a plane flew over the city அப்படின்னா ஓவர் இங்கே என்ன மீன் பண்ணுதுன்னா டேரெக்டாக இந்த சிட்டிக்கு மேலே தான் இந்த பிளேன் வந்து பறக்குது, டேரெக்டாக மேலே இருக்குது அப்படின்ற மீனிங்கில் வரும்பொழுது நம்ம ஓவர் யூஸ் பண்ணுவோம். அதே பாருங்கள், the clock is hanging above my bed. அப்போது என்னோடய பெட்டுக்கு மேலே the clock is hanging. It can be anywhere above the bed. அப்போது பெட் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேயும் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். இட் டசன்ட் நெசசரிலி மீன் தட் இட் இஸ் டைரக்ட்லி அபவ் த பெட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், பிலோ அண்ட் அண்டர். த டஸ்ட்பின் இஸ் கெப்ட் அண்டர் த சிங்க். அப்போ சிங்க் இங்கே இருக்குன்னா டஸ்ட்பின் இஸ் டைரக்ட்லி கெப்ட் அண்டர். அப்போது டைரெக்டாக கீழே இருந்தது அப்படின்னா நம்ம அங்கே வந்து அண்டர்னு சொல்லுவோம். ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் பிலோ ஆவரேஜ். ஸோ ஆவரேஜை விட கொஞ்சம் குறைவாக இருக்குது. இட் கேன் பி எனிவேர் பிலோ ஆவரேஜ். ஸோ இப்போது 25 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் மார்க்காக இருக்குது அப்படின்னா ஹி கேன் பி 24 or 23 or even 1. ஸோ எனிவேர் பிலோ 25. இப்போது இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். இன் திஸ் அப்பார்ட்மெண்ட் அருண் இஸ் ஸ்டேயிங் பிலோ ராம், அருண் இஸ் ஸ்டேயிங் அண்டர் ராம். அப்படின்னா இப்போது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். லைக் 1 2 3 4 5 6 7 8 ஒரு 8 ஃப்ளோர்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அருண் இஸ் ஸ்டேயிங் பிலோ ராம் அப்படின்னா இப்போது அருண் வந்து ஒரு 6th ஃப்ளோரில் இருக்காங்க அப்படின்னா ராம் கேன் பி எனிவேர் இந்த 6 1ல் இருக்கலாம், 2ல் இருக்கலாம், 3ல் இருக்கலாம், எங்கே வேணும்னாலும் இருக்கலாம். பிலோ ராம், ஐம் சாரி, அருண் இஸ் ஸ்டேயிங் பிலோ ராம். அப்போது ராம் மேலே இருக்கான், அருண் தான் கீழே இருக்கான். பிலோ ராம்னா ராம் கேன் பி இன் த 8th floor அண்ட் அருண் கேன் பி இன் எனிவேர் பிட்வீன் தீஸ் ஃப்ளோர்ஸ். எந்த ஃப்ளோரில் வேணாலும் அருண் இருக்கலாம். பட் அருண் இஸ் ஸ்டேயிங் அண்டர் ராம்னா இப்போ ராம் வந்து 6th floorல இருக்கான்னா டைரக்ட்லி பிலோ. அப்போது 5th floorல அருண் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கீழே அப்படின்னு வரும், டைரெக்டாக கீழே அப்படின்னு வரும்பொழுது நம்ம அண்டர் அப்படின்னு சொல்லுவோம். எனிவேர் பிலோ அப்படிங்கிற பொழுது நம்ம பிலோ யூஸ் பண்ணுவோம். டைரெக்டாக இல்லை, ஜஸ்ட் அதனுடைய ஒரு ஹைட்டை மட்டும் இண்டிகேட் பண்ணி வருது அப்படிங்கிற பொழுது we can use below. I hope you understand. நாளைக்கு prepositions of time and moment பார்க்கலாம்.